இவ என்னத்துக்கு கிடந்து திப்புறு திப்புறுன்னு தலை தெறிக்க ஓடுறா? ஒரு நாள் எதுவும் நாய் விரட்டிக்கிட்டு வருதா? உனத்தையும் காணுமே. ஏ கீதா, எடி கீதா, ஏ உன்னத்தான் என்னத்துக்கு இப்படி ஓடுற? நில்லு. ஏக்கா என்ன என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நிக்கிறதுல எனக்கு நேரில் பார்த்துக்கிடுங்க. கீழே அத்தனை கல்லு கிடக்குது, அதை கூட பார்க்காம நீ பாட்டுக்கு திப்புறு திப்புறுன்னு ஓடுற. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் சொல்லி தொலை. புருஷன் ஏதோ அடிச்சு கிடிச்சு காலங்காத்தாலே விரட்டி விட்டானா ஊட்ட விட்டு அத்தான் கண்ணு தெரியாம ஓடிட்டுக்கிறியா என்ன? என் மேல கையை வச்சான அவனை சும்மா உருவனா நானு தூக்கி போட்டு பந்து அடிப்பிடுவோம். பந்து சரி நில்லு. தண்ணி லாரி கணக்கா வந்து மேல கீழே ஏறிப்படாத. சொல்லுங்கக்கா சொல்லுங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு? ஒரு மனுஷன் நிம்மதியா வாக்கிங் போற முடியுதுங்களா? அங்க பாருங்க, அங்க ஒருத்தி ஓடிக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்ப என்னை விட ஸ்லிம் ஆகி போயிட மாட்டா? அதுக்கு தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. நாய் துரத்ததா உன் புருஷன் அடிச்சுட்டானான்னு கேட்டுக்கிட்டு பாப்பா பாப்பா ஒரு நிம்மதியா ஒரு வாக்கிங் போக கூடாது. இப்படியே தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா உங்களை மாதிரி பூசணிக்க மட்டும் குண்டு கணக்கா ஆயிடுவேன் நானு. இப்படி கடந்து ஓடுறதுக்கு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சாவே ஒல்லியாவலாம்ல. அந்த வேலையெல்லாம் ஒன்று கூட தீண்டக்கூடாது. எல்லாத்துக்கும் மிஷின் வாங்கி போட்டுட்டு இப்படி திப்புன்னு ஓடனா மட்டும் உடம்பு குறைஞ்சி போயிருமா? எம்மா தாய்க்குழுமே, உங்ககிட்ட பேச்சு என்னால் செவிக்க முடியாது. ஆமாம், நீங்கள் என்ன தலையில் குடம் கையில் கொத்தமல்லி தலை எங்கே போயிட்டு வரீங்க? இங்கத்தான் கிணத்துல தான் சேர்ந்துட்டு போகிறேன். கொத்தமல்லி தலைக்காரன் ஒருத்தன் வந்தானு பார்க்கல. நல்லா நாட்டு கொத்தமல்லியாக இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கறிக்கறி எடுத்தால் குழம்பு வைக்கிறதுக்காகவும் நல்லா மனமாக இருக்கும். ஏன் நீ பார்க்கல? நான் என்னத்தை பார்த்தேன்? நான் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ரோடாக தெருவால ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்த்துல ஓடி ஓடி இந்தியா பாடுறக்கே ஓடிப்படாதீங்க ரெண்டு பேரும். ஏட்டி கீதா, அந்த பக்கத்து தெருவில் ஒரு நாயடி நல்ல நாக்க தொங்கப்பட்டு 4 கிலோமீட்டர் துரத்துது. அந்த பக்கம் ஏதோ ஓடிப்படாதுன்னு அது நாக்க பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் நீளத்துக்கு இருக்குது. நீ இந்த அடியை சுற்றி ஓடு. ஆமாம்மா, நான் காலையிலே ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வந்தேன். அது சரியான துரத்துச்சு. நான் தூரமாக பார்த்துட்டு இப்படியே வளைச்சிட்டு வந்துட்டேன். நான் வாண்ட்டு சொல்லலான்னு பார்த்தா நீ எங்கே ஓடி போயிட்ட. சரி போயிட்டு எப்படியும் வருவேன்னு நானே அப்புறம் ஓடியான்ட்டேன். சொல்ல மாட்டேன். அந்த நாயை பார்த்தாவே எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? நல்ல வேலை தப்பிச்சு ஓடியான்ட்டேன். அங்கே ஒரு ஆளை வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அவரை துரத்து அவர் சறுக்கு விட்டு உளுந்துல எந்திரிச்சு போனா. அப்படி அது சரியான வெறி பிடிச்ச நாயாட்டு இருக்கிறது. இப்படியே தெருவா 2 பேரும் ஓடிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு சொறி நாய்கிட்ட கட்டி வாங்கிட்டு நாய் மாதிரியே சுத்திக்கிட்டு ஒவ்வொன்றும் குழைச்சி எடுத்துட்டு போறீங்க பாரு. சாப்பிட விடாதீங்கக்கா, இதெல்லாம் மார்னிங் டைம்ல செய்யற ஒரு எக்ஸசைஸ். உங்களுக்கு சொன்ன புரியாது. நீங்க போங்க, போய் சோத்தாக்குற வேலையை பாருங்க. என்னமோ போங்க. ஆமா, 2 பேர் ஊட்டி சோறு கறி ஆக்கலையா? அதெல்லாம் செய்யணுக்கா. எல்லாம் காலையில எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு போய் செய்யணும். அவங்க கறி எடுத்து வர போய்க்கிறாங்க. எப்படி கீழே நின்றுட்டு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் வந்த பின்னாடி செஞ்சுக்கலாம். சரிக்கா, நீங்கள் போய் வேலை பாருங்கள். நாங்களும் ஓடிட்டு வீட்டில் போய் கறி எடுத்து வந்தாங்கன்னா பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடணும். இன்றைக்கி எக்ஸசைஸ் செஞ்சு பாடி ரொம்ப வீக் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றினா தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஓடுங்க. ஆமாம், உங்கள் கூட திரிவாள நெட்டவழி அவளை எங்கே காணோம்? அவளை இழுத்துக்கிட்டு ஓட வேண்டியதானே. அவளை கூப்பிட்டோம். அவனை ஆல்ரெடி ஓமக்குச்சாட்டம் இருக்க, இன்னும் ஓடனா தொடப்பங்குச்சாட்டம் ஆகிடுவேன்னு சொல்லிட்டா. ஆமாம், அதே என்னமோ நெசந்தான். இன்னும் ஓடனால அப்புறம் காற்றுக்கு பழமாக அடிச்சிச்சுன்னா பறந்துட்டு ஓடிடுவா. நீங்களும் நல்லா பூசணிக்காய் கணக்காக தானே இருக்கிறீங்க. டெய்லி எங்கள் கூட இப்படி ஒரு 10 ரவுண்டு வாங்க பாரு. 10 நாளையில் நீங்களும் எங்களை மாதிரி ஒல்லி ஆகி போயிடுவீங்க. ஏம்மா வேண்டாம். அப்புறம் ஓடி மூட்டு வலி முழங்கால் வலிலாம் வந்திருந்த வயசான காலத்தில் தேவையா எனக்கு? அப்புறம் ஒரு வேலை செய்யறதுக்கு ஆகாது. உங்களுக்கு என்ன வீட்டில் சோறு செஞ்சு வச்சுறாங்க, நல்லா தின்ட்டு திரியுறீங்க. நீங்கள் போங்க. ஆடா என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. நாங்களும் வீட்டில் இருக்கிற வேலையில் செஞ்சுட்டு தானே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, போய் சோறு வைக்கணும், கறி வைக்கணும், பிரியாணி வைக்கணும், எம்பிட்டு வேலை கிடக்க தெரியுமா? என்னமோ நீங்களே தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுறது. சரி பேச எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். ஏக்கா பாய். ஏட்டி நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும். திங்கட்கிழமை நம்ம செலிப்ரேஷன் பண்ற நாள். ஏட்டி என்ன நாள், என்ன செலிப்ரேஷன், எதுக்கு? அட நாள் முடி, நீ என்ன இப்படி இருக்க? நாளைக்கு தெரிஞ்சுக்கோ. நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, என்ன நாளுன்னு கேட்குற. அத்தானே எல்லாருமே திங்கக்கிழமை எப்போ வரும், மே நாள் எப்போ வரும்னு காத்துட்டு கிடக்குறாங்க. இவன் என்ன நாளுன்னு கேட்குறான். அவன் நடிப்பாவ, அவளுக்கு தெரியாது. ஓஹோ அதுவா? சரி. யார் ஜெயிச்சான்னா நல்லது செஞ்சா சரி, கொண்டாடிடலாம். ஆனா ஒண்ணு, மக்களுக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நான் சந்தோஷப்படுவேன். என்ன மக்களே? எட்டி 4 மணி நம்ம மக்கள் நம்மளை விட சார்பு. நம்ம வேலையை பார்க்கலாமா? எம்மா என்ன ஓட்டத்துக்கு ஓடுறாளுங்க. முன்னாடி யாருன்னா வயசானவங்க வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாளாட்டுங்குது. பார்த்து போங்கம்மா, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு. சரி, நீங்க ஒத்தையிலே நிக்காம சீக்கிரமா வீட்டுக்கு போய் வேலையை செய்யுங்க, போங்க. ஏன் தாத்தா, உங்க வீட்டில் தான் 1க்கு 3 பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு போட்டு இவ்வளோ தூரம் நடந்துட்டு கிடக்குறீங்க?
அதானே, இந்த வயசான காலத்துல முட்டு தூரம் நடக்கிறது நல்ல விஷயம்தான் பெரியவர. ஆனா ஒரு சைக்கிளுக்கார வண்டி இப்ப இருக்கிற பயலுவெல்லாம் ஒல்லியா போறாங்க, காத்துல பறக்குற மாதிரி போறாங்க. பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்க. ஏத்தான் இப்படி பண்றீங்க நீங்க? அதுக்கு இல்லப்பா, நான் சும்மா அப்படி ஏறி பக்கமா அப்பெல்லாம் போய் போய் பழக்கம் ஆயிட்டுல, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா தான் நல்லா இருக்கு. வீட்லயே பாத்ரூம் கிடக்கு, இப்பெல்லாம் ஆறு வெட்ட வெளியில போறாங்க. நானும் அந்த வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குல்ல, அதுல உக்காந்து உக்காந்து பழவிக்கிட்டேன். அதுல தான் போவேன். ஒரு காப்பி தண்ணி குடிச்சுட்டு அப்படி ஒரு ஏரி ஒரு சுத்து சுத்திட்டு வந்தா தான் நல்ல வவுறு கலக்கலன்னு அலசிக்கிட்டு வரும் பார்த்துக்க. அதுக்கு தான் போவேன், சும்மா போவேன். வீட்லயே கிடக்க போர் அடிக்குப்பா. ஆமா தாத்தா, அதையா சொல்றீங்க? எனக்கே கொஞ்ச தூரமாச்சும் நடந்தா தான் வருது. ஆமாப்பா, ஒருத்தருக்கும் ஒரு பழக்கம். சரி, நாளைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை வந்தா எல்லாம் பயப்படுற காலம் போய் எப்படா திங்கக்கிழமை வரும்னு சொல்லி ஒரு 10 நாளா காத்து கிடக்குறாங்க. எப்படி காலம் மாறிட்டு பார்த்தீங்களா? ஆமாண்ணே, நான் கூட நாளைக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டு பார்த்துக்கிடுங்க. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்ல. அங்க போய் உக்காந்துக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு டிவி முன்னாடி எந்திரிச்சு நாளைக்குலாம் தூங்கி எந்திரிச்சு தண்ணிக்கு நீ ஊத்திக்கிட்டு சோத்தை தின்னுட்டு உக்காந்துக்கணும். ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையே. அம்புட்டிய, போன வருஷம் எங்க பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதினான் 12ஆம் கிளாஸ். அதுக்கு கூட நான் இம்புட்டு ஆவல எதிர்பார்க்கல. நான் பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்டேன், போன போட்டு எனக்கு சொன்னாங்க மார்க் பாஸ்ன்னுட்டு. ஆனா இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறனே. நான் கண்டிப்பா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் மண்டை சூடுலாம் இறங்கும். சரிப்பா சரி, நம்ம தாத்தா இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட பேசி செவிக்க முடியாது. அவங்க தான் ஆட்சியை அமைக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன போடுறாரு தெரியுமா? சரி சரி, என்னமோ ஒன்று நாளைக்கு தெரிஞ்சுக்கிடலாம். சரி, நான் வாரேன். நிக்க முடியல, எனக்கு முழங்கால வலிக்கு. ஏன் தாத்தா, என் வண்டி அந்தாண்டத்தான் இருக்கு, வேணுமா போய் எடுத்துட்டு வரட்டுமா? வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறேன். இல்லப்பா, வேணாம் வேணாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நான் போய்க்கிடுவேன், நீங்க பாருங்க. சரி தாத்தா, பார்த்து ஓரமா போங்க, பத்திரமா போங்க. இந்த பயலுங்களை கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுறானுங்க. அதெல்லாம் நான் பார்த்து போய்க்கிடுவேன். டெய்லி வந்து போற வழி தானே. ஏனே கவனிச்சிங்களா? தாத்தா ரிசல்ட்டை பத்தி பேசின உடனே அசாம நழுவிக்கிட்டே போயிட்டாரு. இல்ல மாணிக்கம், தாத்தா அந்த வாட்டி பேச்சு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்னமோ அதுக்கு போட்டிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இப்ப எந்த வயசுக்காரு இந்த வயசுக்காருன்னுலாம் இல்லை கணக்கு. எல்லாருமே கொஞ்சம் மாத்தி தான் போட்டுட்டாங்க. நாளைக்கு பாரு ரிசல்ட் வந்தா அது அப்படித்தான் பேசுவாங்க. எதுக்குன்னா அவங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அந்த வீம்பு இருக்குமா இல்லையா, அதுக்கு அப்படித்தான் பேச்சுவா அப்படி அவரு. சரிண்ணே, நம்மளாட்டம் தான் நம்ம மக்களும் எல்லாருமே ஆவலா இருக்கிறாங்க. சரி, நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம்.